my dear students. 11th chemistry unit 2 quantum mechanical model of atomல இன்னைக்கு நாம filling of orbitals அப்படிங்கற டாபிக் பத்தி பார்க்க போறோம். So orbitals நம்ம முந்தின லெசன்ல படிச்சிருக்கோம். என்னது s p d f g அந்த மாதிரி orbitals இருக்கு. So இந்த orbitalsல electrons எப்படி fill பண்றது அப்படின ஒரு மூணு ரூல் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா first Ahav principle, second Pauli exclusion principle, third one Finn's rule of maximum multiplicity. So இந்த மூணு ரூல் படி நம்ம எப்படி ஒரு ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So first one Ahav principle என்ன சொல்லுது அப்படினு பார்க்கலாம். In the ground state of the atom, the orbitals are filled in the order of their increasing energies. அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதுவோம், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் அப்படிதானே. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா இன்க்ரீசிங் ஆர்டர், அதோட ஆர்பிட்டல்ஸ் எடுக்கிறோம் 1s 2s 3sங்கிற ஆர்பிட்டல்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா லோவஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக நான் எழுதியிருக்கேன். என்னன்னா 1s s ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் பாருங்க. 1s 2s 3s 4s 5s 6s 7s அப்படிங்கறது ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டுருக்கேன். செகண்ட் லைன்ல என்னன்னா செகண்ட் ஆர்பிட்டல் என்னன்னா ஃபர்ஸ்ட் லைனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது எழுதலாம். அப்ப என்ன வரும் 2p 3p 4p 5p 6p 7p. அதே மாதிரி தேர்ட் ஆர்பிட்டல் இருந்தால தேர்ட் லைன்ல 3d 4d ல இருந்து 6d வரைக்கும். ஃபோர்த் ஆர்பிட்டல் ஆகுறதுனால ஃபோர்த் லைன்ல எழுதியிருக்கேன் பவர் ஆஃப் அண்ட் 5 ஆஃப். இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக நான் எழுதியிருக்கேன் பாருங்க. சோ இதுல என்ன சொல்றேன்னா நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது லோவஸ்ட்ல இருக்கக்கூடியதுக்கு என்னது எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லோவஸ்ட் எனர்ஜி ஆர்பிட்டல் என்னன்னா 1s ஆர்பிட்டல். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணக்கூடியது 1s ஆர்பிட்டல் ஃபில் பண்ணணும். 1s ஃபில் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்க போகணும், 2s ஆர்பிட்டலுக்கு போகணும். 2s ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து போறது எங்க 2p ஆர்பிட்டல். சோ 2p ஆர்பிட்டல் ஃபில் பண்ணிட்டு அடுத்து 3s ஆர்பிட்டல் போறோம். அடுத்து என்னது 3s முடிச்சிட்டு என்ன வரும் 3p ஆர்பிட்டல். நெக்ஸ்ட் 3p முடிச்சு ஆக்சுவலா என்ன வரணும் 3d ஆர்பிட்டல் வரணும் அப்படிதானே. ஆனா இங்க என்ன வருதுன்னா 4s ஆர்பிட்டல் வருது. எதனாலனா 3d ஆர்பிட்டல் has higher energy than the 4s ஆர்பிட்டல். பிரின்சிபல் என்ன சொல்றாரு, லோவஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்கக்கூடியதுதான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணலாம், அதாவது இன்க்ரீசிங் ஆர்டர் மாதிரி. சோ அப்படி பார்க்கும்போது 4s ஆர்பிட்டலை விடவும் 3d ஆர்பிட்டலுக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால இந்த 4s ஆர்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுல ஃபில் பண்ணணும் 3d ஆர்பிட்டல் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சோ 4s அதுக்கப்புறம் தான் 3d ஆர்பிட்டல், 3d ல இருந்து அப்புறம் 4p ஆர்பிட்டல், 4p ல இருந்து 5s ஆர்பிட்டல், 5s ஃபில் பண்ணி முடிச்சிட்டா 4d ஆர்பிட்டல், நெக்ஸ்ட் 5p 6s 6s முடிச்சதுக்கு அப்புறம் 4f ஆர்பிட்டல், 4d ஆர்பிட்டல், 5d ஆர்பிட்டல், அதுக்கப்புறம் 6p, அப்புறம் 7s, அதுக்கப்புறம் தான் 5f. இந்த மாதிரி தான் என்னது ஆர்டர் போகுது. புரிஞ்சுதா? இது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக. இப்போ நம்ம இது எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதிக்கலாம், 1s ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல், அடுத்து என்னது இருக்கு 2s ஆர்பிட்டல், நெக்ஸ்ட் 2s முடிச்சு எங்க போறோம் 2p ஆர்பிட்டல். சோ 2p முடிச்சிட்டு 3s ஆர்பிட்டல். நெக்ஸ்ட் என்னது 3s முடிச்சிட்டு எங்க போறோம் 3p ஆர்பிட்டல். 3p முடிச்சிட்டு ஆக்சுவல் ஷெல் பார்த்தோம் அப்படின்னா 3s 3p 3d தான் வரும். ஆனா இங்க 4s போட்டிருக்கோம். ரீசன் சொன்னேன்ல 3d ஆர்பிட்டல் has more energy than the 4s ஆர்பிட்டல். சோ 4s போட்டு அதுக்கு அப்புறம் தான் என்ன போடணும் 3d ஆர்பிட்டல். இதுதான் Ahav principle சொல்லுது. என்னது, in the ground state of the atoms the orbitals are filled in the order of their increasing energy. அதாவது ஆர்பிட்டல்ஸ்ல இன்க்ரீசிங் எனர்ஜி ஆர்டர் வச்சு அந்த ஆர்பிட்டலுக்கு லோவஸ்ட் எனர்ஜி இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட், அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடியது செகண்ட். அந்த மாதிரி ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் Ahav பிரின்சிபிள். நெக்ஸ்ட் செகண்ட் பிரின்சிபிள் என்னன்னு பார்க்கலாம். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் என்ன சொல்றதுன்னா no two electrons in an atom can have the same set of values of all four quantum numbers. நம்ம இதுக்கு முந்தின வீடியோல குவாண்டம் நம்பர்ஸ் படிச்சிருந்தோம். இதுல என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் it is denoted by the symbol n, azimuthal quantum number denoted by the symbol l, magnetic quantum number m and spin quantum number s அப்படின்னு படிச்சிருந்தோம். இதுதானே இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டத்துல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்தோம்னா அந்த 2 எலக்ட்ரான்ஸோட குவாண்டம் நம்பர் 4 குவாண்டம் நம்பர்ஸும் கண்டிப்பா சேமா இருக்காது அப்படிங்கிறது தான் பால் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு
ஈஸியா புரியும் பாருங்க. இப்ப சப்போஸ் நம்ம ஹீலியம்ங்கிற ஒரு ஆட்டம் எடுக்கிறோம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 2. சோ ஹீலியத்துல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2ன்னு அர்த்தம். அப்படிதானே? இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி போடலாம்? 1s2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். அப்படிதானே? படிச்சிருந்தோம்ல, s ஆர்பிட்டல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, p ஆர்பிட்டல் 6, d ஆர்பிட்டல் 10 and f ஆர்பிட்டல் 14 அப்படின்னு முந்தின வீடியோல நான் சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். சோ s2 போட்டுருக்கோம். சோ இதுக்கு நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பர், இது செகண்ட் எலக்ட்ரானோட குவாண்டம் நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லுது? மெயின் ஷெல், அப்படிதானே? இப்போ 1s ஆர்பிட்டல்ங்கிறது எந்த ஷெல்ல வரும்? k ஷெல். k ஷெல்லா இருந்தா n is equal to என்னவா இருக்கும்? 1. இப்ப ரெண்டு எலக்ட்ரானுமே k ஷெல்ல தான் இருக்கு. சோ ரெண்டு எலக்ட்ரானுக்குமே n is equal to என்னவா இருக்கும்? இதுவும் n is equal to 1 இருக்கும், இதுவும் n is equal to 1 இருக்கும். புரிஞ்சுச்சுல? நெக்ஸ்ட் அசிமுதல் குவாண்டம் நம்பர் பார்க்கலாம். இப்போ அசிமுதல் குவாண்டம் நம்பர் பார்க்கும்போது என்னது? சப் ஷெல்னு சொல்றோம். அப்படிதானே? kங்கிற மெயின் ஷெல், இந்த மெயின் ஷெல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய சப் ஷெல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அசிமுதல் குவாண்டம் நம்பர். இப்போ அசிமுதல் குவாண்டம் மெயின், அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 இருக்கும்போது அசிமுதல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எப்படி இருந்தது? 0 இருந்துச்சு. ஞாபகம் இருக்குல்ல? அப்ப 0ங்கிறது என்ன சப் ஆர்பிட்டல் டினோட் பண்ணுது? sங்கிற சப் ஆர்பிட்டல் டினோட் பண்ணுது. சோ அதே மாதிரி செகண்ட் எலக்ட்ரான் பார்த்தோம்னாலும் n வேல்யூ is equal to 0வா தான் இருக்கும். அது எந்த சப் ஷெல்ல தான் எலக்ட்ரான் ஃபில்லா இருக்கு? s சப் ஷெல்ல தான் எலக்ட்ரான் ஃபில்லா இருக்கு. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பாருங்க. இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m is equal to l வேல்யூ 0வா இருக்குன்னா m வேல்யூவும் கண்டிப்பா எப்படி தான் இருக்கணும்? 0வா இருக்கும். புரிஞ்சதுல? அப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு m வேல்யூ 0னா செகண்ட் எலக்ட்ரானுக்கும் m வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0. அதாவது 0ங்கிறது 1 வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு ஓரியன்டேஷன், s ஆர்பிட்டலுக்கு இருக்கக்கூடிய ஓரியன்டேஷன் எவ்வளவு? 1. சோ s ஆர்பிட்டல்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ரெண்டுமே s ஆர்பிட்டல்ல இருக்கு. சோ both has the same orientation, அல்லனா same magnetic quantum number. Next spin quantum number பார்க்கலாம். இந்த spin quantum number எழுதும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், 2 electrons இருக்கு அப்படின்னா it spin into two different direction. then one clockwise directionல rotate ஆகுது, இன்னொன்னு என்ன ஆகுது? anti clockwise directionல rotate ஆகுது. அதாவது +1/2 and -1/2 இருக்கு. ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ +1/2 ஆ இருந்தா இன்னொரு எலக்ட்ரானோட வேல்யூ என்னவா இருக்கும்? -1/2. புரிஞ்சதுல? இப்போ இதுதான் இதுல உள்ள மெயின் பாயிண்ட். இப்ப ரெண்டு எலக்ட்ரான் s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் வேல்யூ என்னது? +1/2. இன்னொரு எலக்ட்ரானோட ஸ்பின் வேல்யூ என்னது? -1/2. புரிஞ்சதுல? இப்ப 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம எடுக்கும்போது அந்த 2 எலக்ட்ரான்ஸுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸ் கண்டிப்பா சேமா இருக்காது. எதுல சேஞ்ச் ஆகுது? ஸ்பின் குவாண்டம் நம்பர் வரும்போது 2 எலக்ட்ரான்ஸுக்கு டிஃபரண்ட் வேல்யூ இருக்கிறதுனால பிரின்சிபல் அசிமுதல் மேக்னெட்டிக் வரைக்கும் 2 எலக்ட்ரான்ஸுக்கு சேம் வேல்யூ தான் இருக்கும். ஆனா ஸ்பின் குவாண்டம் நம்பர் வரும்போது இது clockwise and anti-clockwise directionல rotate ஆகுறதுனால both has the different value. That is one electron has +1/2 and another electron has -1/2. இதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்றாரு. இப்ப ரீட் பண்ணுங்க புரியும். No two electrons in an atom can have the same set of values of all four quantum numbers. கண்டிப்பா ரெண்டு எலக்ட்ரான்ஸ்னா ஒரு ஆட்டத்துல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரானுக்கு 4 குவாண்டம் நம்பர்ஸும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. Hund's rule of maximum multiplicity. இது என்ன சொல்லுதுன்னா, it states that electron pairing in the degenerate orbitals does not take place until all the available orbitals contain one electron each. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரீட் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, ஹார்பன்ங்கிற ஒரு ஆட்டம் நான் எடுக்கிறேன். இப்போ ஹார்பனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 6. இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி போடலாம்? 1s2, 2s2, 2p, pல 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனா கார்பன்ல நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இங்க ஃபில் பண்ணிட்டோம். சோ பேலன்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கிறதுனால 2p2 னு போட்டுக்கிறோம். சரியா? இப்போ இதோட கான்ஃபிகரேஷன் அல்லது இதோட பாக்ஸ், நம்ம ஓரியன்டேஷன் பாக்ஸ் எப்படி போடுவோம்? s ஆர்பிட்டலுக்கு only one orientation, so ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி again s ஆர்பிட்டல் இருக்கு, so ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம். p ஆர்பிட்டல் has 3 orientations அப்படின்னு படிச்சோம். they are px, py and pz. so அதுக்கு என்ன போட்டுக்கலாம்? 3 பாக்ஸ் போட்டுக்கிறோம். புரிஞ்சுதா? இது 1s ஆர்பிட்டல், இது 2s ஆர்பிட்டல், இது 2p ஆர்பிட்டல்ல, இது 2px, 2py and 2pz.
நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். இப்போ ஃபில் பண்ணும்போது பாருங்க s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ என்ன பண்ணிக்கலாம் 2 எலக்ட்ரான்ஸை இப்படி போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். ஏன்னா ஆஃப் ஆஃப் தி ஆரோவை டூ டிஃபரண்ட் சைடுல போடணும். ஏன்னா எலக்ட்ரான் டிஃபரண்ட் சைடுல ஸ்பின்னிங் ஆகுது இல்ல, அதை டினோட் பண்றதுக்காக தான் நம்ம ரெண்டு எலக்ட்ரானை ரெண்டு சைடா போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அதையும் 2 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டல்ல என்ன இருக்கு 2 எலக்ட்ரான். நம்ம இங்க போட்டுட்டு வந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா 2p ஆர்பிட்டல்ல x ஆர்பிட்டல்ல நம்ம என்ன பண்ணுவோம் 2 எலக்ட்ரான்ஸ் போடுவோம். அது தப்பு, அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஹூம்ஸ் ரூல். என்ன சொல்றாரு, எலக்ட்ரான் பேரிங் in the degenerate orbital. degenerate என்னது 2p ங்கற ஆர்பிட்டல், 2p ல 3 degenerate orbitals இருக்கு, 2px 2py 2pz. so இந்த orbitals-ல does not takes place until all the available orbitals contain one electron each. so ஒவ்வொரு பாக்ஸ்ல இல்லனா ஒவ்வொரு ஆர்பிட்டலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் பேரிங் பண்ணணும். புரிஞ்சதுல? இப்ப 2p2 இருக்கு அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸையும் நம்ம x பாக்ஸ்ல போடக்கூடாது. ஒரு எலக்ட்ரான் போட்டுட்டோம்னா அடுத்து 2py-க்கு என்ன பண்ணணும் இன்னொரு எலக்ட்ரான் போடணும். புரிஞ்சுதா? இதான் சொல்றாரு ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு டீஜெனரேட் பாக்ஸ்ல இல்லைன்னா ஒவ்வொரு டீஜெனரேட் ஆர்பிட்டல்லையும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதை நம்ம பேரிங் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டுங்க, அப்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்போ ஆக்சிஜன்ங்கிற ஒரு ஆட்டம் எடுக்கிறோம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு 8. இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி போடலாம் 1s2 2s2 4 போயிடுச்சு. அப்ப எவ்வளவு இருக்கு 2p4 இருக்கு. முடிதானே? இப்போ பாக்ஸ் போட்டோம்னா 1s ஆர்பிட்டலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம், 2sக்கு இன்னொரு பாக்ஸ், 3pக்கு 3 ஓரியன்டேஷன் px py இருக்கிறதுனால எப்பவுமே 2p வரும்போது என்ன பண்ணும் p ஆர்பிட்டல் வரும்போது எப்பவுமே 3 பாக்ஸ் போடணும். புரிஞ்சதுல? 1s 2s and 2p ஆர்பிட்டல். இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். எப்படி ஃபில் பண்ணலாம், s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இங்க போட்டுட்டோம். இதுலயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு போட்டுட்டோம். இப்ப 2p4 இருக்கு அப்படின்னா இங்க 2 போடக்கூடாது. அப்படிதானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, ஒவ்வொரு டீஜெனரேட் ஆர்பிட்டல்லையும் சிங்கிளா ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எலக்ட்ரான் அங்க ஃபில் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா தான் என்ன பண்ணணும் பேரிங் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் பாருங்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ 3 எலக்ட்ரான்ஸ் நம்ம சிங்கிளி ஆக்குபை பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால 2px-க்கு என்ன பண்ணோம் பேரிங் பண்றோம். புரிஞ்சதுல? இப்போ ரீட் பண்ணுங்க, ஈஸியா புரியும். It states that electron pairing in the degenerate orbitals does not take place until all the available orbitals contain one electron each. புரிஞ்சுதா? இதானது 3 ரூல்ஸ். ஒரு ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம என்ன பண்ணணும் ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். I hope you all understand this very well. Thank you.